இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் அசுரம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஷியாம், நிரஞ்சனி அசோகன், வெண்பா, நிழல்கள் ரவி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் அக்யூஸ்டு பிடிக்க போகிறப்ப தோள்பட்டையில் குண்டடிப்பட்டுருது. அதனால் ஓய்வில் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் பார்க்கில் போய் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது அவர் கண் எதிர்க்கவே ஒருத்தன் வயிற்றை கிழிச்சிட்டு செத்து போயிடுறான். அவன் எப்படி செத்து போகிறான்னா, வயிற்றில் கூட்டல் குறி மாதிரி ஒரு மார்க் போட்டு செத்து போயிடுறான். இதுக்கப்புறமா இவனை தொடர்ந்து இன்னும் 2 பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி மெத்தட்லேயே இறந்து போயிடுறாங்க. ஆனால் இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. இதை திரைமறைவில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இந்த படத்தோட கதாநாயகன். இறுதியாக இந்த இறந்து போனவங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா இல்லையா, இதுக்கான பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். வழக்கமாக இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் கிரைம் ஃபிலிம் அப்படின்னாவே ஒரு விஷயத்தை தேடி கதாநாயகன் போவாங்க. அவங்களுக்கு அது தேவையானது கிடைக்காது. அந்த நேரத்தில் எமோஷனல் ஆவாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் ஷியாம் நல்லாவே நடிச்சிருப்பார். ஆனாலும் இந்த விசாரணை சீன்லாம் கொஞ்சம் சுமாரான நடிப்பு தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னு முரணான சீனெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கோத்து வேலை பண்ணியிருக்காரு. அதில் புத்திசாலித்தனம் காமிச்ச எடிட்டரு தேவையில்லாத சீன்ஸை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் படம் ஷார்ட்டாக நல்லா இருந்திருக்கும். கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு தற்கொலையும் அதில் ஒரு புதிரும் இருக்கிறது நமக்கு ஆர்வத்தை தூண்டுது. ஆனால் அதை விசாரிக்க போகிற விதமும் அதுக்கான அமைக்கப்பட்ட ஸ்டேஜிங்கும் நமக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் வந்த ஆர்வத்தையும் புளி தோண்டி புதைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜப்பான் மன்னரோட கதை சதுரங்க விளையாட்டு அப்படின்னு ஜெகன் எம்எஸ் அவரோட ஸ்க்ரீன் பிளே ஐடியாஸ் புதுசாக இருந்தாலும் த்ரில்லர் படத்துக்கே உண்டான செஸ் போர்டு மூமெண்ட், அதாவது அடுத்து நகர்வு என்ன அப்படிங்கிற என்கேஜ்மெண்ட் இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இந்த படத்தில் பாட்டாவது நல்லா இருக்கா அப்படின்னா அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, கேமரா மூமெண்ட் ஏதாவது புதுசாக நல்லா இருக்கா அப்படின்னா ஒரே ஆங்கிலே காமிச்சு ரொம்பவே போர் அடி தான் வைக்கிது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், வீட்டில் எல்லா நாளும் சமையல் செய்கிறாங்க, எல்லா நாளுமா நல்லா இருந்துருது, இருந்தாலும் அனுசரித்து நம்ம சாப்பிட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் அனுசரித்து பார்க்குறேன்னா பார்த்துட்டு வாங்க.